வயசாக வயசாக நடக்கும்போது தள்ளாடுற மாதிரி இருக்குங்களா? எங்க தள்ளாடி கீழ விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தோட, தடுமாற்றத்தோட நடக்கிறீங்க அப்படின்னா, அத குறைச்சு நார்மலா நடக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ற 3 எக்சர்சைஸ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் இந்த மாதிரி 3 வாட்டர் பாட்டில முக்கோண வடிவில வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூடிய ஒரு மூடியா அப்படியே லைனா தொட்டுட்டு வரணும். இந்த 3 வாட்டர் பாட்டிலோடதையும். இது ஒரு கவுண்ட். இதுல மெயின் விஷயம் என்னன்னா, நீங்க இப்படி தொடும்போது வாட்டர் பாட்டில் கீழ விழக்கூடாது. பேலன்ஸ் பண்ணி தொடணும். ஸோ அப்படி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி தொட முடியலன்னா, இந்த மாதிரி சேர்லயோ இல்ல வால்லயோ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாட்டில வந்து தொடணும். இதுல மெயின் என்னன்னா, ஒவ்வொரு முடியும் இங்க பாருங்க. 1, 1, 1 3 பாட்டிலையும் ஒரு வாட்டி டச் பண்ணணும்னா ஒரு கவுண்ட். இது மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு இதுவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. ஒண்ணு பிடிக்காம இப்படி டச் பண்ணி டவுன் பண்ணி 10 முறை பண்ணுங்க. இல்ல பேலன்ஸ் வரலன்னா புடிச்சுக்கிட்டு 10 டைம்ஸ் 1, 2 அந்த மாதிரி 10 டைம்ஸ் ஒரு பாட்டில மட்டும் டச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ஈஸியானதுக்கு அப்புறம் 3 பாட்டிலும் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் எக்சர்சைஸ் இந்த மாதிரி நம்ம வீட்ல படிக்கட்டு இருக்கும் இல்லைங்களா? அதுல முதல் படியில ஒரு கால மேல வச்சுக்கோங்க. இந்த கால கீழே வச்சுக்கோங்க. இப்படி நேரா நின்னுட்டு இங்க பாருங்க. குதிக்கால மட்டும் தூக்குங்க, இறக்குங்க. இந்த காலுக்கு 10 முறை. அப்புறம் இந்த காலம் மேல வச்சுட்டு இந்த கால குதிக்கால இப்படி தூக்கி இறக்குங்க. அந்த மாதிரி 2 சைடுக்குமே 10 முறை குதிக்கால தூக்கி இறக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிரும். அடுத்தது இந்த மாதிரி சேரோ இல்ல ஒண்ணு டேபிள்லயோ இல்ல இந்த மாதிரி வால்ல 2 கை வைக்கிறதோ வச்சு நேரா நிமிர்ந்து நின்னுக்கோங்க. நின்னுட்டு கண்ணை 2த்தையும் மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கணும். மூடி நின்னபடியே ஸோ சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. சப்போர்ட் இல்லாம கண்ணை மூடினீங்கன்னா நீங்க கீழே விழுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இது மாதிரி நின்று சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கால பொறுமையா மேல தூக்கி இறக்குங்க. இது 1. அதே மாதிரி இந்த காலுக்கு 2 காலையும் ஒரு முறை பண்ணீங்கன்னா ஒரு கவுண்ட். அது மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே 10 முறை காலை எவ்வளவு தூரம் மேல மேக்ஸிமம் தூக்க முடியுமோ தூக்கிட்டு விடுங்க. குனிஞ்சிட்டு இப்படி பண்ணக்கூடாது. நிமிர்ந்து நிக்கணும். நிமிர்ந்து நின்னுட்டு பொறுமையா ஒரு காலா மேல தூக்கி இறக்கணும். இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே உங்க பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வாக்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.